சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சார்ட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஃபுல்லாகவே நிஃப்டி வந்து ஒரு சார்ட்டை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபுல்லாகவே இருக்கும். பேங்க் நிஃப்டியும் இருக்கும். மார்னிங் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ட்ரெண்டில் போயிருக்கும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கும், பை ட்ரெண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது பார்ப்போம். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே நான் சின்னதாக ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். ஒரு நம்ம இந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸு 100 சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த பாப் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்துடலாம்னு நினைக்கிறேன். 1 or 2 வீக்ஸ் இந்த மந்த்து இல்லை நெக்ஸ்ட் மந்த்து இவ்வளோ வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக. உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா அதை கேளுங்க, அதை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கான்டாக்ட் இருக்கும், கான்டாக்ட் ஐடி இருக்கும், கமெண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வேணாலும் கேளுங்க. இல்லை நாளைக்கு வந்து ஃபினான்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் சர்வீஸ், நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸு அதுவும் அப்டேட் பண்ணியிருப்போம், ஆல்ரெடி இருக்கும். அது மார்னிங் வந்து நான் சின்னதாக நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம இந்த வீக் வந்து ஹாலிடேஸ் பார்க்கணும். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து போயிட்டு என்எஸ்சியில் போங்க. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? என்எஸ்சி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கும் ஆப்ஷன் செயின், மார்க்கெட் டர்ன்ஓவர், லிஸ்டிங், ஐபிஓ, சர்க்குலர், டெய்லி ரிப்போர்ட்ஸ், ஹாலிடேஸ், இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹாலிடேஸ், டூ 2026 சரி. இது வந்து ஸ்டாக்ஸ் சர்ச் பண்ணுறது. ஆக்சுவலாக ஹாலிடேஸ் ரிப்போர்ட்டு ட்ரேடிங் ஹாலிடேஸ். ஓகேங்களா? ஜனவரி 20 ஆக்சுவலாக இதில் கொடுக்கல, ரிப்பப்ளிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 26 ஜனவரி மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு எல்லாம் லீவ் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நவம்பர் வரைக்கும் இருக்குது. பொங்கலுக்கு லீவ் இல்லைன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு கன்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு ஹாலிடேஸ் வந்து நமக்கு இதுதான் ஆக்சுவலாக. அதாவது ட்ரேடிங் ஹாலிடேஸ், கிளியரிங் ஹாலிடேஸ் வந்து இது வேறு. ஆக்சுவலாக ட்ரேடு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது ஆக்சுவலாக இதுதான். 26 தான் லீவ் நமக்கு. ஓகேங்களா? இடையில லீவ் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணலான்னா, ஆக்சிஸ் பேங்க்கு லிமிடெட், ஓகேங்களா, இது தான் ரிப்போர்ட்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்துட்டோம். ஆல்ரெடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்பயும் பார்ப்போம். பொங்கலுக்கு ஏதாவது லீவ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒரு 500 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன, ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல சார்ட்டு. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இப்போது இந்த ஹையை போயிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை போயிட்டு மார்க் பண்ணிட்டு
ஓகேங்களா. ஸோ இந்த ஹையை மார்க் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி வீக்லியிலே போயிடலாம். வீக்லி கொடுங்க, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீக்லியில் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணால் தான் பை ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஹை வந்து இப்போது இருக்கிற பாயிண்ட்டு லெவல் என்னென்னா, இந்த ஹையை போய்ட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் 1338 1338. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இதுதான் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் பை ட்ரெண்ட் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ணலான்னா, மந்த்லி சார்ட்டு, 3 மந்த்ஸ் சார்ட், 3 மந்த்ஸ் சார்ட் கொடுக்குறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் நமக்கு இந்த லோ டே சார்ட், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 1557. ஓகேங்களா. எப்போல்லாம் இந்த ரேஞ்சை மார்க்கெட் டச் ஆகுதோ மறுபடியும் என்ன ஆகுது பாருங்கள், லோ பிரேக் அவுட்டால் பவுன்ஸ் பேக் ஆகுது, மேலே இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டு. இங்கே மட்டும் சின்ன ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா. இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹை மறுபடியும் வந்திருக்கு. இந்த ரேஞ்ச் மூணில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ப்ரீவியஸ் 1300 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் 1050 ரூபா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஓவரால் டைம் ஒரு 4 மாதம் ஆகலாம், 3 மாதத்துலேருந்து 4 மாதம் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 3 to 4 years டேக் டு டைம். ஓகே, சாரி 3 to 4 months. ஜனவரினா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஷார்ட் டைமாக உங்களுக்கு டார்கெட் என்னென்னா, இது லாங் டைம் டார்கெட்டு ஆக்சிஸ் பேங்க்கு. ஷார்ட் டைம் டார்கெட்னால் இதுவே டே சார்ட்டு தான் ஆக்சுவலாக. வீக்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டில் நமக்கு என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு சடனாக வேணும் அப்படின்னா இந்த லெவல், ஸோ 1222 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இது ஹையு, இதை பிரேக் அவுட் பண்ணலைன்னா மார்க்கெட் வந்து 1222 வரைக்கும் வரும். இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூ, சாரி ஆக்சிஸ் பேங்கோட ஓவரால் வியூ. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா, இப்போ பை பண்ணுறீங்க அப்படின்னா 1300 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க் மந்த் சார்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டு வந்து இந்த ஹை வந்திருக்கு, இங்கேருந்து லோ, சின்ன ஒரு கரெக்ஷன், ரீடேஸ்மெண்ட்டு, மறுபடியும் லோ வந்திருக்கு, ஸோ மறுபடியும் ஒரு ஹை. ஓகேங்களா. இதுதான் மார்க்கெட்டோட இப்போ ஓவரால் வந்து ட்ரெண்டு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த லோ, மறுபடியும் சின்ன ஒரு ஹை, ஒரு லோ, ஹை, லோ,
இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணலன்னா மார்க்கெட்டு இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 1130 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சாரி, 1100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு ஃபிப் எடுத்துக்கோங்க. ஃபிப் இந்த லோ டு இந்த ஹை, ஓகேங்களா? இந்த லோ டு இந்த ஹை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த டார்கெட் என்னவாக இருக்கும், இங்கே வந்து 0.5 ஆர் 0.618. ஸோ இங்கே இருக்க மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணலன்னா 0.5, ஓகேங்களா? ஸோ 1173 வரைக்கும் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த டார்கெட் 1142, ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட டார்கெட்டு. இந்த ஹை வந்து ஸ்டாப் லாஸ் 1305, ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மறக்காமல் வந்துடும். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஓகேங்களா? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகே, ஸோ நமக்கு வந்து பொங்கலுக்கு லீவ் இல்லை ஆக்சுவலாக. 500 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம ஒரு வீடியோ வச்சுருந்தா பிளான் பண்ணுறேன். அதை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸும் பார்க்குறோம், ஸ்டாக்ஸும் பார்க்குறோம், கமாடிட்டி இது பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது இண்டிவிஜுவலாக வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. கரெக்டான என்ட்ரி இருக்கும். ஆப்ஷன்லேயும் ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லேயும் பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ்க்கு மேலே போச்சுன்னா மட்டும் மறுபடியும் பை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை செல் பண்ணிவிட்டு கம்மியாக வரப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் லோவில் வரப்போ போய்ட்டு பை பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரேஞ்ச், இந்த ஹை, ஓகேவா? ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதுக்கு பிலோ இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான் வரும், ஓகேவா? அப்போது என்ன பண்ணலாம், செல் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இது மந்த்லி சார்ட்டு. ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டையும் வீக்லி சார்ட்டையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க. வீக்லி சார்ட்டு இதுதான் ஆக்சுவலாக வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டில் இன்னுமே பார்த்தோன்னா நமக்கு இங்கே இதையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் பவுண்டு ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே டே சார்ட் போய்டுங்க. டே சார்ட்டு, ஓகேவா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டு வந்து சைட் வைஸில் தான் இருக்கும், லோ ஹை. அதாவது லோ டு ஹை சின்ன ஒரு கரெக்ஷன். இந்த ஆட் ஆக்சுவலாக அடிக்கடி வந்துருச்சு. நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆக்சிஸ் பேங்க், ஓகே, வீக்லி சார்ட். இந்த ஹைட்டு இந்த லோ, ஓகேவா? ஸோ இது மாற்றிக்கோங்க.
ஸோ இங்கே மாற்றிட்டு இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, ஓகேவா? மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்குது. அப்போது இது ஸ்டாப் லாஸு, இது லோ. அப்போது கிளியராக இங்கே வந்தால் என்ன பண்ணணும்? இந்த லோ வந்தால் பை பண்ணணும், இந்த ஹை போனால் செல் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் செல் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் லாஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு இது என்ன டைம் ஃப்ரேம்? மந்த் டைம் ஃப்ரேம், வீக் டைம் ஃப்ரேம். அப்படின்னா 1 2 3 4 ஒரு மாதம் ஆயிருக்கு. 1 2 3 4 3 மாதம் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும்னா ஒரு 2 to 3 months, ஒரு 1 months 1.5 months எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் எடுத்துக்கணும், ஓகேவா? இதுதான் இப்போது ஷார்ட் டைமுக்கு. ஓவரால் பார்த்தோம் ஷார்ட் டைமுக்கு இது தான் ரேஞ்ச் பவுண்டு. பார்த்தீங்கன்னா 1214, 1214லேருந்து 1303, ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது, ஓகே? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.